சாதாரண ஒரு படத்துக்கு தொடர்ந்து இதை வந்து தளபதி ரசிகர்களுக்கு எங்களுக்கு இது முதல் முறையா கிடையாது. தொடர்ந்து இது போன்ற படங்கள் தலைவா படத்துல இருந்து வந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எதனால? ஒரு மக்களுக்கான தலைவன் வந்துருவான், மக்களுக்கான ஆட்சி இங்க அமைஞ்சிரும், மக்களுக்கெல்லாம் நல்லது நடந்துரும். இவங்க வந்து மலையை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க, மண் வளத்தை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க, கொலை கொள்ளை ஊழல் கற்பழிப்பு நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எதிரான ஒரு அரசாங்கத்தை நடத்திடுவாரு, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்துருவாங்க. மக்கள் சந்தோஷமா இருந்துட்டா காசு ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டான். அதனால இந்த தீய சக்தியும் பாசிச சக்தியும் சேர்ந்து இந்த வேலையை பாக்குறாங்க. அதாவது கருணாநிதிக்கு ஒரு நைட்ல மெரினால சுடுகாடு வாங்கும் போது, ஒரே நைட்ல இந்தியா முழுவதும் வந்து பணம் செல்லாதுன்னு சொல்லும் போது, ஒரு சாதாரண ஒரு படத்துக்கு உங்களால வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க முடியாதா? சொல்லுங்க. உலக அரங்குல தமிழனா வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு நடிகர், அவருடைய படத்துக்கு வந்து நீங்க எவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? இவ்வளவு பிரச்சனை எங்க கொடுக்குறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு படம் நான் ரிலீஸ் பண்ணிட்டு போட்டுமே. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு வந்து பராசக்தி படம் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகும். அது தீய சக்தி என்ன பண்ணணுமோ அதை வந்து அவங்க பண்ணிடுவாங்க. நாங்க வந்து பராசக்தி படத்துக்கு வந்து தளபதி ரசிகர்கள் எதிராக இல்ல. படத்தை நீங்க படமா பாருங்க. ஜனநாயகன் படத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க, பராசக்தி படத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க, மக்கள் கொண்டாடட்டுங்கிற இந்த பொங்கலை. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏங்க, சென்ட்ரல் போர்டுல சென்சார்ல உள்ளவங்க அவங்க சாதாரண அரசு ஊழியர். ஒரு அரசாங்கம் ஒரு ஆட்சி அதிகாரத்துல உள்ளவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் வந்து அவங்க கேட்பாங்க. ஒரு அரசு அதிகாரி, ஒரு பிரைம் மினிஸ்டரோ, ஒரு ஹோம் மினிஸ்டரோ, இல்ல ஒரு முதலமைச்சரோ சொல்லும் போது அதை மீறி ஏதாவது செஞ்சிட முடியுமாங்க? முடியாது. அதிகாரத்துல உள்ளவங்க மிரட்டல் இருக்கும். இல்ல அப்படின்னா வந்து அவங்கள வேற ஏதாச்சும் ஒரு தோணியில உன்னை மாத்திருவாங்க, ஏதோ ஒரு மிரட்டி இருப்பாங்க. மிரட்டி அவங்கள வந்து அடிப்படை வச்சிருப்பாங்க. இது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம். கூடிய சீக்கிரம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தாங்க எங்களுக்கு பொங்கல். தமிழன் எல்லாருக்கும் அன்னைக்கு தாங்க பொங்கல். ஏங்க, இப்ப துரந்தர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அனிமல்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, காந்தாரான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல உங்களுக்கு வைலன்ஸ் இல்லையா? அதுல என்ன சர்டிபிகேட் கொடுத்தாங்க? யூஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க, இல்ல ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க? நீங்க ஒரு சர்டிபிகேட் கொடுங்க, நாங்க படத்தை ஓட வச்சுக்கிறோம். என்ன சர்டிபிகேட் கொடுக்க முடியுமோ நல்லா கொடு. படம் வந்து தளபதி படம். நீ வந்து இன்னும் 100 நாள் கழிச்சு ஓடினாலும் இந்த படம் வந்து 500 கோடி கலெக்ட் பண்ணும். உன்னால முடிஞ்சா தடுத்து நிறுத்தி பாரு. அதாவது என்னன்னா, ஒரு மக்களுக்கான தலைவன் வந்துட்டாங்க. இந்த படத்தை பார்த்து ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, மக்களுக்கான அரசியலை வந்து இந்த படத்துல பேசியிருப்பாரு. எப்படி வந்து இந்த 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 திராவிடல் மாடல் அரசு, இந்த தீய சக்தி, இந்த பாசிச சக்தி வந்து மக்களை ஏமாத்துது, மக்கள்கிட்ட இருந்து சுரண்டுது, மக்களை கொள்ளையடிக்குது, மக்களை ஏமாத்துது அப்படின்னு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி உண்மைகளை பேசியிருப்பாரு. அந்த உண்மை வந்து ஒரு சினிமா நினைச்சிச்சு அப்படின்னா கடை கோடியில இருக்கிற ஒரு சாதாரண தமிழ் குடிமகனுக்கு கூட அந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனாலதான் இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்து இந்த கேவலமான பாசிசத்தையும் இந்த 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 தீய சக்தியும் பயப்படுதுங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகும். உங்களால ரொம்ப நாள் தடுத்து நிறுத்த முடியாது. படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எங்களுக்கு பொங்கல், எங்களுக்கு திருவிழா, தீபாவளி எல்லாமே அன்னைக்கு தாங்க. ஏங்க, அதாவது படம் ரீமேக்குங்கிறது ஹாலிவுட்ல இருந்து இந்தியால பண்றதும் வேற மொழியில இருந்து பண்றதெல்லாம் சர்வசாதாரணங்க. ஒரு படத்தோட ஒரு பேசிக்கான ஸ்டோரி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை எடுத்து வந்து ரீமேக் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம். படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறத மக்கள் முடிவு பண்ணட்டும். நீங்க யாருங்க முடிவு பண்றதுக்கு? அது கேசரியா இருக்கட்டும், இல்ல எதுவா வேணாலும் இருக்கட்டும், நாங்க தானே பார்க்க போறோம். உங்களுக்கு பார்க்க பிடிக்கல, வீட்டுல போய் தூங்கு. இந்த படம் முழுக்க முழுக்க தளபதி ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமா இருக்கும். தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மூவியா இது இருக்கும் நாங்க நம்புறோம். ஜனநாயகன் இன்னைக்கு வர வேண்டியது ரொம்ப ஒரு அப்செட். இது வந்து என்னன்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தா இந்த படம் ஜான் 9th இருந்து அடுத்த ஒரு 10 நாள்ல கண்டிப்பா அது வந்து ஒரு 1000 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கோம். ஆனா இது வேணும்னே வந்து என்ன பண்றாங்க ஒண்ணுமே புரியல. இது வேணும்னே தான் பண்றாங்க. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி 2 பேரும் கூட்டணி சேர்ந்து தான் வந்து விஜய் சாருக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க, கிளியரா தெரியுது. பட் இப்போ என்னன்னா, எப்போ ரிலீஸ் ஆனாலும் வந்து இந்த படம் ஒரு பெரிய வரவேற்பை, இப்போ இருக்கிறத விட ஒரு பெரிய ஹைப்பை ஏற்றி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு 1000 மடங்கு ஹைப்பை வந்து அதிகமாக போயிருக்கு. இப்போ வர இன்னும் ஒரு பெரிய ஒரு கலெக்ஷனாக இந்த படம் வந்து கண்டிப்பாக வரும். அதுதான் மெர்சல் டைம்லேயே வந்து நல்லா ப்ரொமோஷன் பண்ணி விட்டாங்க பிஜேபி சைட்லேருந்து.
இந்த படத்துக்கும் வந்து நல்ல ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து நல்ல ஒரு கலெக்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். என்னன்னா காங்கிரஸும் விஜயும் அவரும் வந்து கூட்டணி அமையறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த சம்பவத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா இவங்க கொடுக்குற ப்ரெஷரில் கண்டிப்பாக அவர் காங்கிரஸ் சைட்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்திலேருந்து அப்புறம் மாணிக்கம் தாக்கூர் சார்லேருந்து எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஓகே, டிவிகே கூட வந்து அலைன்ஸ் போகலாம். அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனால டிஎம்கேக்குள்ளேயே பார்த்தோம்னா கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. என்னடா இது, காங்கிரஸ் வந்து நம்ம கூட்டணி கட்சி, அவங்களே வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் அப்செட் போயிட்டு இருக்கு. பட் எது இருந்தாலுமே நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல எதிர்பார்க்கலாம் காங்கிரஸும் டிவிகேவுக்கும் ஒரு வலுவான ஒரு கூட்டணி. ஏன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து நேஷனல் பார்ட்டி சப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது வேற லெவல்ல வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இது அப்படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பா அவர் தான் சிஎம் ஆவார். இல்ல பராசக்தி வந்து பராசக்தி படம் ரிலீஸ் பண்றதுக்கு காரணமே பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகன் கூட விட்டு கலெக்ஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும், ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்றாங்க. இப்போ பராசக்தி என்னைக்கு வருதுன்னு தெரியல, அது கன்ஃபார்மா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பட்டு அது எப்படின்னு தெரியல. இப்போ பராசக்தியை விட இந்த படத்துக்கு தான் எதிர்பார்ப்பு அதிகம். பராசக்தி எனக்கு தெரிஞ்சு ஓடிடி இந்த டிவியில் போடும்போது அந்த மாதிரி டைமில் தான் அது வந்து நல்லா இருக்கும். ஒரு பொங்கலுக்கான படம் பராசக்தி இல்லை, அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸ் இன்னும் தயாராகலன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகம் தான் எப்போ வந்தாலும் பொங்கல் இந்த தீபாவளி அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனாக இருக்க போகுது. பட் இன்னைக்கு வந்து தேமுதிக கட்சியில் வந்து பார்த்தோம்னா ஒரு மாநாடு பெரிய லெவலில் நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து நான் இது ரொம்ப எதிர்பார்க்குறேன். அந்நியார் பிரேமலதா அவர்கள் வந்து டிவிக்கே கூட ஒரு கூட்டணி அமைகிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேமுதிக ஒரு 15-20 இடத்துல நின்னாலுமே தேமுதிக நிற்கிற இடத்துலலாம் டிவிகேவுடைய ஓட்டு இது ரெண்டும் சேர்ந்து பெரிய லெவலில் வின் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் எதிர்பார்க்குறேன். இல்லை அது ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதுதான் கம்ப்ளீட்டாக இது வந்து ப்ரெஷர் தான். இது அது ஸ்டேட்டில் பிஜேபி வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஒன்றும் நீங்கள் கூட்டணிக்கு வாங்க, பவன் கல்யாணம் பிடிச்சாச்சு. அது ஏன்னா இங்கே வரமாட்டார்ல, இவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அதாவது அம்பேத்கரையும் வந்து பெரியாரையும் காமராஜர் அவர்களையும் கொள்கையை வச்சுட்டு ஒன்று காங்கிரஸோட போனோம், இல்லைனா லெஃப்ட் அந்த சைடு தான் போனோம். நீங்கள் பிஜேபிக்கு வாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அது வர முடியாது. ஸோ தளபதிக்கு வந்து இது தெளிவாக வந்து இது பண்ணிட்டாரு. ஸோ கொள்கை எதிரி அரசியல் எதிரி எதிர்த்து, ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் சி டீம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்போ அதுக்கு ஆப்ஷனே கிடையாது, தெளிவாக இருக்கு. விஜய் வந்து எந்த பக்கம் நிற்கிறாரு, காங்கிரஸ் பக்கம் வந்து போக போறாரு. ஸோ பெரிய லெவலில் ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகும், இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே வந்துடும். ஸோ பெரிய லெவலில் வந்து வின் பண்ணுவாங்க. 2026 விஜய் சார் தான் சிஎம்மாக வருவார். கலெக்ஷன் பாதிக்கப்படாது. பட் பொங்கல் டைம்ல வந்து கன்ஃபார்மா ஒரு 1000 கோடி அடிச்சிருக்கோம். எப்போ வந்தாலுமே சொன்ன மாதிரி எப்போ வந்தாலுமே கலெக்ஷன் தான். ஸோ அவங்க சொல்ற மாதிரி எலெக்ஷன் அவர் தான், கலெக்ஷன் அவர் தான். ஸோ ஒட்டு மொத்தமா வந்து தமிழ்நாடே வந்து அவர் பின்னாடி இருக்கு. மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க அவருக்கு. அதனால லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. எல்லாரோட ரசிகர்களும் எல்லாரும் கொண்டாடுவாங்க, தமிழ் மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. படம் கேரளால, இது கர்நாடகாலாம் பாருங்க, புக்கிங் அந்த இன்னைக்கு ஷோ 6 மணி ஷோலாம் எல்லாமே ஃபுல்லு. ஸோ அந்த அளவுக்கு வந்து செம்மையா போயிட்டு இருக்கு. ஆமாம்மா, ஸ்பெஷல் ஷோ இல்லை, இங்கே வந்து 9 மணிக்கு தான் ஸ்பெஷல் ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் எப்போ வந்தாலுமே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய ஹைப்பை ஏற்படுத்தி ப்ரொமோஷன் தான் எனக்கு. ஸோ பிஜேபிக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஒவ்வொரு டிவிக்கு ஆளும் எந்த டேட்ல வேணா ரிலீஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. இனிமே வந்து முடிவு பண்ணியாச்சு, எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணலாம் அவனை 1000 கோடி கன்ஃபார்ம். எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க, வெறித்தனமா இருக்காங்க. இது வந்து கம்மி, இது ஒரு கிளாஷ். அடுத்து 234 தொகுதியில் ஒரு கிளாஷ் இருக்கு, அந்த கிளாஷுக்கு தயாராகிறாங்க எல்லாருமே. ஸோ தளபதி தான் சிஎம் 2026, அவர் தான் சிஎம், அதை மாற்ற முடியாது. அது என்னென்னவோ சொல்றாங்க ப்ரோ. இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இவங்க சொன்னாங்களேன்னு உட்காந்து பார்த்தேன். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பெருசா சம்மந்தமே இல்லை. பகவந்த் கேசரி வந்து ஒரு 20% தான் எடுத்து வச்சிருக்காங்களே தவிர ஒட்டுமொத்தமா பார்த்தா சர்க்கார் படத்தோட இன்னொரு வருஷம் தான் வந்திருக்கு. நான் ஃபுல்லா பார்த்தேன் பகவந்த் கேசரி. பாலகிருஷ்ணா படத்தெல்லாம் உட்காந்து பார்க்க வச்சுட்டாங்க. சரி என்ன பண்றது, பார்த்தாலுமே ஒரு பக்காவா இருந்தது. ஆனா அந்த பகவந்த் கேசரி படம் சொல்றாங்கல்ல, அது தெலுங்கு படம். அதுவே பார்த்தோம்னா வேதாளம், விஸ்வாசம், தெரி, இந்த 3 படத்தை மிக்ஸ் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால பகவந்த் கேசரி கொஞ்சம் ஒரு 10-25% தான் வந்திருக்கு. மீதி கம்ப்ளீட்டா இது தளபதி படம், வினோத் படம். வினோத்தோட அரசியல் அப்படிங்கிறது இந்த படத்துல புகுந்து விளையாடுவாரு. ஸோ இது வந்து யாரும் எதுவும் கவலைப்பட வேண்டாம், இது கம்ப்ளீட்டா தளபதி படமா தான் இருக்கும். அது இதையும் இவங்க இதை மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு தான் போய் பகவந்த் கேசரியே பார்த்தேன். சரி, ஏன்னா பார்க்கலன்னா இவங்க ஒரு கதை கட்டிடுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா தளபதி படம், செம்ம வைப் இருக்க போதே வந்து கொண்டாடுங்க. எல்லாருமே கொண்டாடுற அளவுக்கு இந்த படம் இருக்கும்.